திருப்பத்தூர் மாவட்டம் திருமலைக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ராஜமுனீஸ்வரர் ஆலயத்தினுடைய மண்டல பூஜையினுடைய இறுதி நாள் நிகழ்வும் 108 சங்கு பூஜையும் மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் திருமலைக்குப்பத்தினுடைய முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்த முனீஸ்வர ஆலயம் சர்வசக்தி வாய்ந்த ஆலயமாக திகழ்கிறது என்றால் மிகையாகாது. அந்த ஊருக்கு மட்டுமல்ல, அந்த வழியாக செல்வோர் அனைவருக்குமான ஒரு காவல் தெய்வமாக அந்த முனீஸ்வரன் ஆலயம் அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த ராஜமுனீஸ்வரனை வணங்குகின்ற பொழுது அவர்களுடைய குடும்ப வாழ்வானது மிக சிறப்பான முறையிலே மேலோங்கக்கூடியதாக இருக்கின்றது. வழியில் செல்வோர்கள் வாகனங்களுக்கு அந்த ஆலயத்திலே நிறுத்தி பூஜை செய்து போகின்ற பொழுது பாதுகாப்பு கவசமாக இந்த ஸ்ரீ ராஜமுனீஸ்வரர் அருளுகின்றார் என்பதில் ஐயமில்லை. ஆகவே சர்வசக்தி வாய்ந்த இந்த முனீஸ்வரர் ஆலயமானது மிக பிரசித்தி பெற்ற ஆலயமாக தற்போது மாறி வருகிறது. ஆகவே அன்பார்ந்த பக்த கோடிகளே, இந்த ஆலயத்திற்கு சென்று உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். குலதெய்வமாக இருக்கின்ற முனீஸ்வரர், இந்த ஸ்ரீ ராஜமுனீஸ்வரர் சர்வ சக்தி வாய்ந்தவராக இருக்கின்றதால அங்கு செல்வோருக்கு கேட்கின்ற வரங்களை எல்லாம் அள்ளித் தருகின்ற ஒரு அண்ணலாக, அற்புத சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாக நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து வருகின்றார். ஆகவே இந்த ராஜமுனீஸ்வரனுடைய ஆலயத்தினுடைய மகிமைகளை நீங்கள் அங்கு சென்று வழிபாடு செய்து வருகின்ற பொழுது நீங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ளலாம் என்பது எண்ணம். தற்போது ஸ்ரீ ராஜமுனீஸ்வரர் ஆலயத்திலே 108 சங்குகளுக்கான பூஜைகள் இப்போது நடைபெற்று வருவதை நீங்கள் பார்த்து வருகின்றீர்கள். ओम यमां विश्वं वेदा विश्ववां प्रजावाः दस्वान् भवति चन्द्रमा विश्वं विश्ववां प्रजावाः दस्वान् भवति एवं वेदा योगमादिनक्रीडायुधवान् भवति वेद भूमद्रष्टानिधि समर्पयामि मूलमन्त्रजपं कृत्वा இந்த ராஜமுனீஸ்வரருக்கு தற்போது கலசடி அபிஷேகம் செய்யப்படுகிறது. சங்கு பூஜைகள் சிறப்பாக முடியப்பெற்ற பின்னர் ஸ்ரீ ராஜமுனீஸ்வரருக்கான அபிஷேகங்கள் செய்யப்படுகின்ற கண்கொள்ளா காட்சியை நீங்கள் இப்போது கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்.
தற்போது மூலவருக்கு கலச நீரினால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. இதன் பின்பு ஸ்ரீ ராஜமுனீஸ்வரர் மூலவருக்கு பாலபிஷேகங்கள் நடைபெறுவதையும் பார்க்க போகின்றீர்கள். இந்த அற்புதமான அருள் காட்சியினால் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கண்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் தற்போது மூலவருக்கு சங்கு அபிஷேகங்கள் நடைபெற்று வருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 108 சங்குகளை வைத்து அபிஷேகம் செய்கின்ற பொழுது அற்புதமான ஆற்றல்கள் அந்த விக்கிரகத்திலே இருந்து வெளியேறி அருகிலே இருக்கின்ற பக்த கோடிகளுக்கு அந்த அருள்பாலிப்பு கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த அடிப்படையிலே தற்போது சங்கு அபிஷேகம் நடைபெற்று வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சங்குகளை ஒவ்வொருவராக தங்கள் கரங்களில் ஏந்தி அதை ஸ்ரீ ராஜமுனீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்கின்ற பொழுது அவர்கள் செய்த பாவங்கள் விலகி நல்ல வாய்ப்புகளும் நல்ல நிகழ்வுகளும் அவர்கள் குடும்பத்திலே திகழும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. அத்தோடு நாம் கடந்த ஜென்மத்திலே செய்த கர்மாக்களும் இதன் மூலமாக விலகி அந்த கர்மாக்கள் விலகுவதனால அவருக்கும் அவர் சார்ந்த குடும்பத்திற்கும் பல்வேறு நன்மைகளை பெறக்கூடியதாக இருக்கின்றதை நாம் இப்போது கண்கூடாக பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆகவே இந்த சங்கு பூஜையானது சர்வ சக்தியின் அம்சமாக, சர்வ கடாட்சத்தின் அம்சமாக அனைத்து ஆலயங்களிலும் செய்யப்படுகின்றது என்பது உண்மையான ஒன்று. கொல்லிட்டு கட்டுறதில்ல கொல்லிய சாமின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நீ என்ன கேள்வி கேட்க
3 நாளைக்கு இருக்கிற விரதத்தோட கண்டினியூ பண்ணணும். ரைட் ஓகே. அதுதான் ஆளு கொண்டு சாப்பிடுறது. நான் பழத்தில் ஊற்றி வா ஏம்பா ஒரு பழம் தண்ணி சிவா ஒரு பழம் கட்டி பெருகி அவர் 2 பேருக்கு ஆளு தண்ணி கட்டிக்கா கடையிலுக்குமே